விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து விபத்து ஏற்பட்ட 6 பேர் செத்து போனான். இது வரைக்கும் அவன் வீட்டுக்கு போகல. அந்த குடும்பத்துக்கு ஒரு பைசா கொடுக்கல. மதுரை மாநாட்டுக்கு வந்து 3 பேர் செத்து போனான். இது வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லல. அந்த குடும்பத்தினுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு உதவிக்கான 1 ரூபாய் இது வரைக்கும் கொடுக்கல. இன்னைக்கு 40 பேர் செத்துட்டான். ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்களுக்கு எதிராக கொந்தளித்த போது பத்திரிகை ஊடகங்கள் அந்த ஒரு போர்க்களமாக இருக்கு. நாம கூட்டம் போட்டு போறோம், உங்க எல்லாரும் எழுந்து போகும்போது அந்த சேரை எல்லாம் மடிச்சு வச்சுட்டு போகணும்னு சொல்லுவேன். யாராச்சும் நீங்க உட்கார்ந்து இவ்வளவு நேரம் கேட்ட அந்த சேரை உடைப்பாங்களா? 1 லட்சம் சேரை உடைக்கிறீங்க, பேரிகாட்டை உடைக்கிறீங்க, விமான நிலையத்தில் இருக்கிற பேரிகாட்டு சேரை பூரா உடைக்கிறீங்க, காவல்துறை வச்சிருக்க தடுப்புகளை பூரா உடைக்கிறீங்க, மரத்து மலை ஏறுறீங்க, மின்சார கம்பி மலை ஏறுறீங்க, மின்சார மரத்து மலை ஏறுறீங்க, அடுத்த வீட்டோட பெட்டி கடை எந்த ஒரு கடை விட மாட்டேன்றீங்க, எல்லா பெயர்களையும் உடைக்கிறீங்க, கோயில் மலை செருப்போட ஏறுறீங்க. ஒரு தலைமை பண்பு, ஒரு வெளிச்சம், ஒரு கட்டுப்பாடு. இதோடு மழை அடிச்சுது. எல்லாரும் எழுந்தாங்க. நிர்வாகி சொன்னாங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, இந்த மழை வந்து நமக்கு பெருசு இல்லைன்னாங்க. இந்த ஆயிரக்கணக்கான உறவுகள் உட்கார்ந்து இருக்கீங்க. நம்ம உடம்பு வீசியா போச்சு, நானும் தான் மழையில் நனைஞ்சேன், சனியா வச்சு போச்சு.